ஏவிஎம் படம் மாநகர காவல், தியாகராஜன் டேரக்டர், நான் கேமரா, ஜெயச்சந்திரன் எடிட்டருங்கிற மாதிரி ஒரு யூனிட்டாக உள்ளே போகிறோம். கேப்டன் சார் அந்த எங்கள் முந்தின படம் வெற்றிமேல் வெற்றியை பார்த்துட்டு சரி இந்த யூனிட்டே பண்ணட்டும்னு சொல்லி அப்படியே எல்லாம் ஈஸியாக இப்போ கதை சொல்கிறது முன்னாடி ப்ராஜெக்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த படம் டெல்லியில் ஷூட்டிங்கு, ஆல்மோஸ்ட் -டிகிரிஸ் மாதிரி ஷூட்டிங். இது ஒரு 30 நாள் ஷெட்யூலில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 நாள் சரியாக ஷூட் பண்ண முடியல. லொக்கேஷன், பர்மிஷன், க்ரௌடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக்லாக் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு சில இது கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு போனால் திருப்பி டெல்லி அவ்வளோ பெரிய யூனிட் 80 பேர் வந்துட்டு திருப்பி போக முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ், அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் கார் பார்க் ஷூட்டிங்கு, இன்னொரு வெளி இடத்துல ஒரு ஹரியானா இருக்கிற ஒரு ரிசார்ட் பர்மிஷன்ஸு அதெல்லாம் பணம் கட்டியாச்சு. இதெல்லாம் ஷூட் பண்ணணும். அப்போ கூப்பிட்டு ஈவினிங் நான் ஒரு மீட்டிங் போட்டேன். அந்த டேரக்டர் கொஞ்சம் தயக்கமாக இருந்தேன். நான் தான் கேப்டன்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்போ ஒரு 5 நாள் நம்ம ஒர்க் பண்ணால் இருக்கிற இது முடியும், சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னாரு. 5 நாள் நம்ம யாரும் தூங்கக்கூடாது சார் அப்படின்னு சொன்னால் நம்ம மட்டும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் ஹீரோஸு ஓவர் நைட் ஷூட் பண்ணாலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் டெக்கான் கிரானிக்கலும் ஓவர் நைட் ஷூட் பண்ணாங்க, நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் பண்ணாங்க, நியூஸாக வருது. எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியோட இருக்கார் 5 நாள் கண்டினியூஸாக யாரும் தூங்காமல் ஷூட் பண்ணது ஒரே படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதுக்கு ஒரு வார்த்தை முகம் சொல்லிக்காமல் முடிச்சிச்சா, ஒன்மோர் எடுக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு எந்த வகையிலும் ஒரு முகம் சொல்லிக்காமல் அப்படி ஒரு எந்த ஹீரோ எந்த படத்துக்கு இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இனிமேல் பிறக்க கூட மாட்டாங்க சத்தியமாக. அந்த மாதிரி ஒரு இது